தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உமக்கெதிராய் துரோகம் செய்தேன் ஆண்டவரே. இரத்தத்தாலே கழுவி விடும் ஆண்டவரே, இரக்கத்தாலே நிரப்பி விடும் ஆண்டவரே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. பழிகளை சுமத்தி நான் பரிகசித்தேன், பிறரை தீர்ப்பிட நான் துணிந்து சென்றேன். பழிகளை சுமத்தி நான் பரிகசித்தேன், பிறரை தீர்ப்பிட நான் துணிந்து சென்றேன். நாவினில் குற்றங்களை சுமந்து வந்தேன், நாவினில் குற்றங்களை சுமந்து வந்தேன். மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்வையிடப்படுகிறார். தீர்ப்புக்கு உள்ளாகும் மனிதா, நீ பிறரை தீர்ப்பிடாத என்று நீர் சொல்லி இருக்க, நாங்களோ குற்றங்களை சுமத்தி பழிகளை சுமத்தி அநேகரை பழிப்புக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கி தீர்ப்பிட்டிருக்கிறோம் இறைவா. இனி வருகிற நாட்களில் நாங்கள் பிறரை தீர்ப்பிடாதபடி வாழ எங்களுக்கு வழி செய்யும். நாங்கள் செய்த இப்பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். மனமிரங்கி மன்னியும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையினை சுமக்க வைத்தே, பாவத்தினால் உம்மை தொடிக்க வைத்தே. பார சிலுவையினை சுமக்க வைத்தே, பாவத்தினால் உம்மை துடிக்க வைத்தே. ஒளியினை பகைத்து நான் இருளில் நின்றேன், ஒளியினை பகைத்து நான் இருளில் நின்றேன். மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து வாருங்கள், பிறருடைய பாரங்களை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். பிறரின் சுமைகளை சுமக்கின்ற சுமை தாங்கிகளாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லியிருக்க, நாங்களோ பிறரின் சுமைகளை சுமக்காதபடி பிறர் மீது பழுவான சுமைகளை சுமத்தி வாழ்ந்திருக்கிறோம் இறைவா. இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட வாழ்வை நான் எங்களில் கொள்ளாதபடி மாறாக பிறரின் சுமைகளை சுமக்கிற சுமை தாங்கிகளாக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். சிலுவை பாரத்தினால் விழுந்ததெல்லாம் மாந்தர்கள் நாங்கள் செய்த பாவம் அன்றோ. சிலுவை பாரத்தினால் விழுந்ததெல்லாம் மாந்தர்கள் நாங்கள் செய்த பாவம் அன்றோ. உடலால் பாவம் செய்து மடிந்து விட்டோ, உடலால் பாவம் செய்து மடிந்து விட்டோ. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிறங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிறங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். இது உடலால் நாங்கள் செய்த பாவம். உடலால் என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று நீர் சொல்லியிருக்க, இந்த உடலால் நாங்கள் பாவம் செய்து உம்மை கனவீனப்படுத்தியிருக்கிறோம், உம்மை பழிப்புக்கு ஆளாக்கியிருக்கிறோம், உமது மகிமையை நாங்கள் குறைத்திருக்கிறோம். இறைவா, இனி வருகிற நாட்களில் இந்த உடலால் தேவனாய உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பேறு பெற்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று மன்றாடும் இந்த வேளையில், இதுவரை நாங்கள் எங்கள் உடலால் உம்மை மகிமைப்படுத்தாது வாழ்ந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். மனமிறங்கி மன்னியும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். துயரத்தின் இலையினிலும் மறவாது அன்னைக்கு ஆறுதலை கொடுத்து சென்றீ. துயரத்தின் நிலையினிலும் மறவாது அன்னைக்கு ஆறுதலை கொடுத்து சென்றீ. நானோ தாயன்பை புறக்கணித்தே, நானோ தாயன்பை புறக்கணித்தே. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிறங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிறங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். துன்பத்தின் சூழ்நிலையிலே, துயரத்தின் விளிம்பிலே தன் பாடுகளை குறித்து கூட நீர் எண்ணாதபடி அவளியாய் செல்கின்ற பொழுது உன் தாயை சந்தித்து உம்முடைய பார்வையினாலேயே உன் தாய்க்கு நீ ஆறுதல் சொன்னீர். நாங்களோ எல்லாம் நலமாய் இருக்கின்ற பொழுது எங்கள் தாயை அன்பு செய்ய நாங்கள் மறுத்திருக்கிறோம், மறந்திருக்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். சுமைகளை சுமந்திடவே பலனிருந்தும் உதவிகள் செய்திடவே வழியிருந்தும். சுமைகளை சுமந்திடவே பலனிருந்தும் உதவிகள் செய்திடவே வழியிருந்தும். நன்மைகள் புரிவதையே புறக்கணித்தே, நன்மைகள் புரிவதையே புறக்கணித்தே.
ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவன் நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று நீர் எங்களுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறீர். நாங்களோ அந்த சீமோனை போல பாடுகள் படுகிற வேளையிலே, துன்பங்கள் படுகிற வேளையிலே அவர்களுக்கு நன்மை செய்யாதபடி நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அப்படி கடந்து சென்ற குற்றத்திற்காக, நன்மை செய்யாத குற்றத்திற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். நிலையாய் பதிந்ததையா உம்பதனம், மாதின் சிறு துணியில் அன்புருவாய். நிலையாய் பதிந்ததையா உம்பதனம், மாதின் சிறு துணியில் அன்புருவாய். துயரினை துடைத்திடவே துணியவில்லை, துயரினை துடைத்திடவே துணியவில்லை. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். துன்பத்தைக் கண்டு ஓடுகிறோம், துயரத்தைக் கண்டு ஓடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது வெரோனிக்கா என்ற பெண்மணி சுற்றி நிற்கின்ற மக்களை பார்க்காதபடி, படைவீரர்களை பார்க்காதபடி துணிந்து முகத்தை துடைக்க ஓடி வந்தாள் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்து அநேகர் துன்பப்படுகின்ற பொழுது நாங்கள் உலகத்துக்கு பயந்து, அதிகாரத்துக்கு பயந்து நாங்கள் பிறரின் துயரை துடைக்காதபடி ஓடி சென்று விட்டோம். அதற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பாவத்தின் பாரத்தினை சுமத்தியதால் மண்ணிலே சாய்ந்தீரே மறுமுறையும். பாவத்தின் பாரத்தினை சுமத்தியதால் மண்ணிலே சாய்ந்தீரே மறுமுறையும். காரணம் எங்கள் பேராசைகளே, காரணம் எங்கள் பேராசைகளே. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை கீழே விழுகிறார். சிலுவை பாரத்தினால் நீ கீழே விழுந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆத்துமாவிலே, ஆன்மாவிலே நாங்கள் செய்த பாவத்து நிமித்தம் நீர் மறுபடியும் கீழே விழுந்தீர். ஆகவே உலகத்தை ஆதாயப்படுத்தாதபடி உம்மை ஆதாயப்படுத்தக்கூடிய பேறுபட்ட வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இப்படி நாங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்தி வாழ்ந்த குற்றத்திற்காக இப்பொழுது உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அழுது புலம்பி வந்த பெண்களுக்கு ஆறுதல் மொழிகளையே கூறினீரே. அழுது புலம்பி வந்த பெண்களுக்கு ஆறுதல் மொழிகளையே கூறினீரே. பலரின் கண்ணீர்கள் எம்மாலே, பலரின் கண்ணீர்கள் எம்மாலே. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். தன் பின்னே அழுது வந்த பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னீர். அதே வேளையில் ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தீர். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகச் சொல்லி. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே கடந்து போகிற துன்பங்கள் அநேகம் உண்டு. கண்டும் காணாதபடி நான் வாழ்ந்திருக்கிறோம், ஆறுதல் சொல்லாதபடி கடந்து போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நாங்கள் இனி வாழாதபடி ஆண்டவரே, கண்ணீர்களை கண்டு துடைப்பவர்களாக, கண்ணீர்களை கண்டு ஆறுதல் சொல்பவராக எங்களை மாற்றும். கண்ணீரை துடைக்காத, ஆறுதல் கொடுக்காத அந்த குற்றத்திற்காக இப்பொழுது உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். முகமோ மண்ணிலே பதிந்ததையா, உடலோ சுமைகளினால் நொந்ததையா. முகமோ மண்ணிலே பதிந்ததையா, உடலோ சுமைகளினால் நொந்ததையா. துணிகர பாவத்தினால் நிகழ்ந்ததையா, துணிகர பாவத்தினால் நிகழ்ந்ததையா. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவராய் இயேசு 3ஆம் முறை சிலுவை பாரத்தினால் கீழே விழுகிறார். ஆம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனிகளை கொடுக்காதபடி நான் வாழ்ந்தோம். இனி வருகிற நாட்களில் கனிகள் கொடுக்கிற வாழ்வில் நிலைத்திருக்க ஆண்டவரை கிருபை செய்யும். கனிகள் கொடுக்காமல் வாழ்ந்த குற்றத்திற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உடைகள் கழிந்திடவே உமை தந்தே, குருதிகள் வழிந்திடவே மெய் நொந்தே. உடைகள் கலைந்திடவே உமை தந்தே, குருதிகள் வழிந்திடவே மெய் நொந்தே. மீட்பின் ஆடையினை நான் இழந்தே, மீட்பின் ஆடையினை நான் இழந்தே. மன்னியும்
ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடைகளை உரிகிறார்கள். இறைவா, ஆதியிலே பெற்றோர்கள் பாவம் செய்து மகிமையின் ஆடை இழந்தார்கள். இப்பொழுதும் நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாது வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஆன்மீக வாழ்விலே நிர்வாணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் நிர்வாணத்தை மறைக்க நீர் எங்களுக்காய் சிறுவிலே நிர்வாணியானீர் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழச் செய்தலும். அப்படிப்பட்ட அவலமான ஒரு வாழ்வு நாங்கள் வாழ்ந்ததுக்காக இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சிலுவையில் அன்று நீ தொங்கியது, பாவங்கள் என்னிலே தங்கியதே. சிலுவையில் அன்று நீர் தொங்கியது, பாவங்கள் என்னிலே தங்கியதே. ஆணிகள் மேனியிலே எம்மாலே, ஆணிகள் மேனியிலே எம்மாலே. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நீர் சிலுவையில் அறையப்பட்டது எங்கள் பாவத்தினால், எங்கள் சாபத்தினால், எங்கள் குற்றங்களினால், எங்கள் குறைகளினால், எங்கள் மீறுதல்களினால் ஆண்டவரே உணர்கிறோம். இனி நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் மறுபடியும் உம்மை சிலுவையில் அறையக்கூடிய துர்பாக்கியமான சூழ்நிலையை உருவாக்குகிறோம் என்பதை நான் உணர்கிறோம். இனி அப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாதபடி அந்த பாவத்திற்காக, நாங்கள் செய்த அந்த பாவத்திற்காக இப்பொழுது உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். மண்ணுயிர் இன்னுயிரை பெற வேண்டி தந்தையின் கரத்தில் தந்தீர் உம் உயிரை. மண்ணுயிர் இன்னுயிரை பெற வேண்டி தந்தையின் கரத்தில் தந்திரும் உயிரை. உலகத்தின் பாவம் போக்கும் செம்மறியே, உலகத்தின் பாவம் போக்கும் செம்மறியே. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கின்ற பொழுது மனிதன் அவன் இறப்பிலே இருக்கிறான், அவன் ஆன்மா இறந்து விடுகிறது. நாங்கள் பாவத்தினால் இறந்து போயிருந்தோம். இறந்து போன எங்களை நீர் உயிர்ப்பிப்பதற்காக நீர் சிலுவையிலே பலியாயினீர், நீர் சிலுவையிலே மரணமானீர். அந்த மரணத்தின் வழியாக எங்கள் மரணத்தை ஜெயித்தவரே, இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி,
இனி நாங்கள் பாவம் செய்து பாவத்திலே மரிக்காதபடி உமக்குள் உயர்த்தவர்களாய் வாழ உம்முடைய மரணத்தை எண்ணி தியானித்து வாழ்கின்ற வாழ்வை எங்களுக்கு தந்திரலும். அதற்காக இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். குழந்தையாய் சுமந்து வந்த பாலகனை கொலையுண்ட திருமகனாய் தம்மடியில். குழந்தையை சுமந்து வந்த பாலகனை கொலையுண்ட திருமகனாய் தம்மடியில். நொந்து அழுதிட நான் காரணமே, நொந்தே அழுதிட நான் காரணமே. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னையின் மடியில் இயேசுவின் உடல். அன்று குழந்தையாய் தன் கருத்திலே அன்னை மரியாள் உம்மை சுமந்த பொழுது சிமியோன் சொல்ல அந்த வாக்கு இப்பொழுது நிறைவேறியது. உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று அவர் சொன்னார். அதே போல உன் உள்ளத்தை ஊடுருவும்படியாக இதோ குலையுண்ட மகனாய், இறந்த மகனாய் அவரை நீர் உம் திருமடியில் சுமந்திருந்தாலும் யாரை நீர் சபிக்காதபடி, யாரை நீர் திட்டாதபடி, யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதபடி தந்தையின் திருவுளம் என்று சொல்லிக்கூட அந்த துன்பகரமான பாத்திரத்தை நீர் அன்போடு ஏற்றுக்கொண்டீர். ஆமாண்டவரே, அவ்விதமான சூழ்நிலைகள் எங்கள் வாழ்வில் வருகின்ற பொழுது நாங்கள் பிறரை சபிக்காதபடி, நாங்கள் பிறரிடத்தில் கோபிக்காதபடி இவ்விதமான துன்பங்களையும் துயரங்களும் அன்போடு ஏற்றுக்களுடைய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். மரியின் கருவறையில் வளர்ந்தவரே, மாட்டான் கல்லறையில் பொதிந்தவரே. மரியின் கருவறையில் வளர்ந்தவரே, மாற்றான் கல்லறையில் பொதிந்தவரே. எம்மவர் அனிதமும்மை கொன்றதையா, எம்மவர் அனிதமும்மை கொன்றதையா. மன்னியும் மன்னியுமே இயேசுவே, மனமிரங்கி மன்னியுமே இயேசுவே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். யாருடைய கல்லறையில்? மாற்றான் கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாக்கி இடமில்லை என்று சொன்ன வார்த்தை இங்கனம் நிறைவேறும்படியாக நீர் மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உலகத்தை படைத்த உமக்கு கல்லறை கூட இல்லை ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இதற்கெல்லாம் நாங்கள் செய்த பாவமே, நாங்கள் செய்த துரோகமே, எங்கள் மீறுதலே இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. இதோ இவற்றையெல்லாம் நாங்கள் உயிர்த்து உணர்ந்தவர்களாய் எங்கள் பாவத்தை உம்மோடு சேர்ந்து அடக்கம் செய்கிறோம். ஏனெனில் நாங்களும் உம்மில் உயிர்க்க வேண்டும். செய்த அந்த பாவங்களுக்காக இப்பொழுது உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே. உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உமக்கெதிராய் துரோகம் செய்தேன் ஆண்டவரே. இரத்தத்தாலே கழுவி விடும் ஆண்டவரே, இரக்கத்தாலே நிரப்பி விடும் ஆண்டவரே. மனதுருகும் மனதுருகும் ஆண்டவரே, மனமிரங்கி மன்னியுமே ஆண்டவரே.